அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரில் வெளியூர்களிலிருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகளை திருவள்ளூர் ரயில் நிலையம் வரை இயக்கவும், தேரடி முதல் ரயிலடி வரை கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் வழியாக தினமும் 180 புறநகர் மின்சார ரயில், 22 விரைவு ரயில்கள் நின்று செல்கின்றன. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள், வேலைக்கு மற்றும் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் என நாள்தோறும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு மற்றும் பல்வேறு பணிகள் காரணமாகவும் பேருந்து மூலம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல ஆட்டோ அல்லது தனியார் பேருந்துகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கும் திருவள்ளூர் பஸ் நிலையத்திற்கும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து T1 என்ற அரசு பேருந்து மற்றும் ஒரு சில தனியார் பேருந்துகள் மட்டுமே திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றன. ரயில் நிலையத்திலிருந்து தேரடி செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறைந்த அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்காமல் ஆட்டோவில் செல்லக்கூடிய நிலையே உள்ளது. நபர் ஒருவருக்கு 20 ரூபாய் கட்டணம் செலுத்தி பயணிக்கின்றனர். ரயிலில் இருந்து இறங்கி பயணிகள் பேருந்துகளில் பயணிக்க வந்தாலும் ரயில் நிலையம் முன்பு வரை சென்று ஆட்டோக்களில் ஏற்றுகின்றனர். அதோடு ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் மிகவும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது. மேலும் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட ஒரு பயணிக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றனர். ஒரு ஆட்டோவில் 5 முதல் 6 பேர் திணித்து விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு ஏற்றி செல்கின்றனர். இங்கு இரவு நேரத்தில் பேருந்து சேவையும் கிடையாது. இதனால் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் கொடுத்து செல்ல முடியாதவர்கள் நடந்து செல்கின்றனர். இதனால் மர்ம நபர்கள் நகை போன்றவற்றை பறித்து செல்கின்றனர். இதை தவிர்க்கும் வகையில் விரைவு ரயில் வரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை இரவு நேர பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது திருத்தணி, ஊத்துக்கோட்டை, பூண்டி, பேரம்பாக்கம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றன. இதனால் அங்கிருந்து ரயில் நிலையம் செல்ல வேண்டியவர்கள் வேறொரு பஸ் மூலமாகவோ அல்லது ஆட்டோவிலோ செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகள் திருவள்ளூர் ரயில் நிலையம் வரை இயக்கினால் பயணிகள் சிரமம் இல்லாமல் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏற்கனவே திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரூபாய் 10 லட்சம் செலவில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம், ரூபாய் 5 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் அது இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் சமூக விரோதிகள் தங்கும் கூடாரமாக மாறிவிட்டது. தனியார் நிறுவன பேருந்துகள் நிறுத்த மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்தை முறையாக பராமரித்து சரியான வசதிகள் செய்து கொடுத்தால் மக்கள் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் தற்போது திருவள்ளூர் அடுத்த வேடுங்கநல்லூரில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஆகவே திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புதிய பேருந்து நிலையம் இருப்பதால் பொதுமக்கள் மேலும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே விரைவில் திறக்கப்பட வேண்டிய இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு அரசு பேருந்துகளை அதிக அளவில் இயக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.